அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம போன வீடியோவில் ஃபுல்லாக பார்லிமெண்ட் ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிட்டோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன, அதாவது எப்படி பாராளுமன்றம் எக்ஸிக்யூட்டிவை கண்ட்ரோல் பண்ணுது, அதற்கு உண்டான வேரியஸ் டூல்ஸ் என்ன அப்படின்றத பற்றியும் போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இது பொது தேர்வில் யூபிஎஸ்சியில் மெயின்ஸில் கேள்வி கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சிலையும் மெயின்ஸில் கேள்வி கேட்கலாம் எப்போ வேணும்னாலும், ப்ரிலிம்ஸில் வரலாம். பட் ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இது, ரைட்? நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் இது நான் ஃபஸ்ட்டு இதற்கான பேக்ரவுண்டு இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சிடுறேன் உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியாக. அதுக்கப்புறம் அந்த டேபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புலப்பட்டுரும். அண்ட் இதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, வாட் இஸ் த வே ஃபார்வர்ட் அப்படின்றத நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி என்னுடைய புத்தகம் பாலிட்டி சிம்பிளிஃபைடில் இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது எப்படி கேள்விகள் கேட்குறாங்க, அதுவும் மெயின்ஸ் எக்ஸாமில் எப்படி கேள்வி கேட்குறாங்க, ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதே சமயத்தில் மெயின்ஸுக்கு எப்படி அனலைஸ் பண்ணி எழுதுவது அப்படின்றதையும் மனதில் கொண்டு அதெல்லாமும் நான் அந்த புத்தகத்தில் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப கன்சைஸாக 450 பக்கத்தில் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கேன். அண்ட் மாதம் கரண்ட் ஈவெண்ட்ஸ் அதோட அப்டேட் இருக்கும். அப்போது இதில் எது இம்பார்ட்டண்ட் அப்படின்றத திருப்பி ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணுவேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மௌவா மொய்த்ரா அப்படின்றவங்கள தகுதி நீக்கம் செஞ்சாங்க. அதாவது தகுதி நீக்கம் இல்லை, அதாவது எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க. இப்போ லோக்சபாலேருந்தே எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க, அவங்கள நீக்கிட்டாங்க ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி. ஏன்னா அவங்க ப்ரிவிலேஜை ப்ரீச் பண்ணாங்க. அது ஆக்சுவலாக ஆனால் ப்ரிவிலேஜஸ் கமிட்டி அதை ஆய்வு செய்யலை, எத்திக்ஸ் கமிட்டி ஆய்வு செஞ்சுது. அதில் ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. ஆனால் அந்த கான்ட்ரவர்சி வந்ததுனால அது சம்மந்தமான கேள்விகள் வரலாம். அது பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தோட மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்டில் அதை பற்றி நான் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அதை பற்றி நான் ஒரு ஹிந்துவில் ஆர்டிக்கலும் எழுதினேன். அண்ட் அதை வச்சே நான் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு, இப்போது இதனால் இதிலேருந்து கேள்வி வரலாம் அப்படின்ற லிங்கேஜையும் நான் கொடுத்துருப்பேன். அதுவும் இந்த பாலிட்டி சிம்பிளிஃபைட் புத்தகத்தை வாங்கி நீங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே இந்த புத்தகத்தில் அடங்கும். இது வெறும் ஒரு புத்தகம் மட்டும் கிடையாது, இது ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் வேர். இதில் உங்களுக்கு மாதம் அப்டேட்ஸ் வித் லிங்கேஜஸ் டு கரண்ட் அஃபேர்ஸும் நான் இதே மாதிரி வீடியோவாக, அது ஆங்கிலத்தில் இருக்கும் ஆஃப்கோர்ஸ், பட் இதே மாதிரி ஒரு வீடியோவாக நான் பண்ணுவேன். அதை நான் ஜஸ்ட்டு தெரிவிச்சுக்க விரும்பினேன் பிகினிங்கில். பட் இது ஏன் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ்னால் என்ன, சலுகைகள். இந்தியாவில் எல்லாரும் ஒன்று, எல்லாரும் சமம், அப்போ யாருக்குமே சலுகை இருக்கக்கூடாது. இந்த சலுகை ஏன் வந்தது அப்படின்ற பேக்ரவுண்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ப்ரொவிஷனுக்கு ஒரு நிமிஷம் தான், அந்த டேபிள் ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்கேன். நான் அதனால தான் இது ஒரு கதையாக சொல்ல போகிறேன் நான் இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் அந்த ப்ரிவிலேஜஸ் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றத நான் ஜஸ்ட்டு சம்மரைஸ் பண்ண போகிறேன். நீங்கள் புத்தகத்தில் தாராளமாக படிச்சுக்கலாம், எல்லா புத்தகத்துலையும் இருக்கும், என்னோட புத்தகத்தில் இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள்ஸோடு இருக்கும். ஸோ சலுகைகள் ஏன், ஆனால் பாராளுமன்றத்துக்கும் பாராளுமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கும் ஏன் சலுகைகள் தேவை? அவங்களும் நம்ம எல்லாரும் இந்திய மக்கள் தான், எல்லாம் நம்ம ஒரு சுதந்திர நாடு, ஈக்குவாலிட்டி, சமத்துவம் என்பது பிரியாம்பல்லையே நம்ம சொல்லிட்டோம். அப்போ ஏன் பாராளுமன்றத்துக்கும் பாராளுமன்ற உறுப்பினருக்கு மாத்திரம் தனியாக சலுகைகள் வேணும்? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா மிடீவியல் பிரிட்டன், அந்த பிரிட்டனில் அதாவது ஜனநாயகம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக 13ஆவது நூற்றாண்டுலேருந்தே பிரிட்டனில் ஆரம்பிச்சது. 14ஆவது நூற்றாண்டுலேருந்தே வச்சுக்கலாம். ஏன்னா ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்தது, அப்புறம் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் 14th century 1300 சம்திங்கில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அப்போ எல்லாருக்கும்லாம் வாக்குரிமை கிடையாது, ஆனால் சில பணக்காரர்கள், சில படித்தவர்கள், அந்த மாதிரி படிப்பு தகுதி இல்லைனா பணம் தகுதி உடையவர்கள் மட்டும்தான் வாக்களித்தாங்க. ஆனால் பொதுமக்கள் இருக்கிறவங்க தான் வாக்களித்தாங்க, எல்லாரும் வாக்களிக்கல, ரைட்? யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸ் கிடையாது. ஆனால் பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் தான் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் 14ஆவது நூற்றாண்டுலேருந்து. ஆனால் அப்போ ராஜா தான் உண்மையான எக்ஸிக்யூட்டிவ் பவர், நிர்வாக அதிகாரம், முழுமையான அதிகாரம் ராஜா கிட்ட தான் இருந்தது. ஆனால் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் தானே போயிட்டு ஓட்டு கேட்கணும், ராஜா போய் ஓட்டு கேட்க வேணாம்ல. ராஜா எந்த ராஜா வீட்டு அரண்மனையில் பிறந்தாருன்னா அவர் ராஜா இல்லைனா ராணி, ரைட்? ஆனால் அவர்கிட்ட உண்மையான முழு நிர்வாக அதிகாரம் இருந்தது. ஆனால் இந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்லேருந்து வர மினிஸ்டர்ஸ் அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்க்கு இல்லை, நமக்கு அதிகாரம் இருக்கணும், ஏன்னா நம்ம தானே மக்களை போய் சந்திக்கிறோம், நம்மளை தானே மக்கள் கேள்வி கேட்குறாங்க, இது என்ன அது என்னன்ட்டு. நம்ம ஏதாவது தப்பு பண்ணோன்னா மக்கள் நம்மளை ஓட்டு போட மாட்டாங்கல்ல, நம்மளை கேள்வி கேட்பாங்கல்ல. ஆனால் ராஜா பாட்டுக்கு ஜாலியாக பக்கிங்ஹாம் பேலஸில் உட்காந்துருக்காரு. ஜாலியாக உட்காந்துருக்காருன்னா he is not answerable or accountable. ஸோ இதனால் ராஜாக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அதிலிருந்து வர மந்திரி சபைக்கும் நிறைய ஃப்ரிக்ஷன் இருந்தது 14ஆவது நூற்றாண்டுலேருந்து 17ஆவது நூற்றாண்டு வரைக்கும். இன்ஃபேக்ட்
1701 18வது நூற்றாண்டோட துவக்கத்தில் ஒரு சட்டம் இயற்றினாங்க, ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்ட்டு. அதன் மூலமாக ராஜா என்ன சொல்லிட்டாருன்னா, ஓகே நான் வந்து வெறும் ஒரு நாமினல் ஹெட், நான் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டு, இந்த நாட்டுக்கு ஹெட்டு வந்து நான், ஆனால் என்கிட்ட அதிகாரம் கிடையாது, நான் ஜஸ்ட் ஒரு நாமினல் ஹெட்டு, ரியல் பவர்ஸ்லாம் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு போயிடும் அப்படின்ட்டு நிர்ணயம் பண்ணது 18வது நூற்றாண்டோட துவக்கத்தில் ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் 1701 பாஸ் பண்ண சட்டம் மூலமாக. ஸோ இந்த 14வது நூற்றாண்டுலேருந்து 17வது நூற்றாண்டு வரைக்கும் இந்த ஃப்ரிக்ஷன் இருந்துகிட்டே இருந்தது. அப்போது அந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ன்றது நம்மளோட ஹவுஸ் ஆஃப் பீப்புள், அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து பிரிட்டனில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு அவை. அந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் இருக்கிறவங்க உறுப்பினரும் சரி, அந்த அவையும் சரி, தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக உருவாக்கிய சலுகைகள் தான் இவை. அதாவது எதனால் இந்த சலுகைகளை கொண்டு வந்தாங்க? ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் இருக்கிற உறுப்பினர்களும் சரி, ஹவுஸ் ஆஃப் காமன்ஸு அப்படின்ற ஒரு அவையும் சரி, ராஜாவோட நீதிமன்றத்தில், ஏன்னா அப்பெல்லாம் கோர்ட்டுனா என்ன, ராஜாவோட கோர்ட்டு தான். ராஜா கூப்பிட்டு யாரை வேணால் தண்டிக்கலாம், ராஜா யாரை வேணால் வந்து சாட்சியாக கூப்பிடலாம், ராஜா வந்து யாரை வேணால் தண்டிக்கலாம், எதுக்கு வேணாம். அப்போல்லாம் வந்து தனி நீதிமன்றங்கள்லாம் அப்போ தான் உருவாகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ரூல் ஆஃப் லாலாம் வந்தது 16th 17th சென்ச்சுரியில் தான். அப்போது அதற்கு முன்னால் எது நீதிமன்றம்னா என்ன, ராஜாவோட மன்றம் தான் நீதிமன்றம். அவர் வந்து இந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் உறுப்பினர்களை தண்டிக்கக்கூடாது, அவர் வந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுன்ற அவை எப்படி செயல்படணும் அப்படின்றதுல வந்து மூக்க நுழைக்கக்கூடாது, அதை வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது. அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட சலுகைகள் தான் இந்த ப்ரிவிலேஜஸ். அண்ட் நம்மளோட அரசியலமைப்பில் என்ன சொல்லிட்டாங்க, நம்மளுக்குன்ட்டு சில அந்த உறுப்பினர்களுக்குன்னு சில சலுகைகள் இருக்குது. அவங்க என்ன வேணால் பேசலாம் அவையில், அதற்காக அவங்கள கோர்ட்டில் கூப்பிட்டு தண்டிக்க முடியாது. அதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அவையில் பேசுவதற்கு ராஜா கூப்பிட்டு தண்டிக்கக்கூடாது, அது இந்த காலத்தில் அவையில் பேசுவதற்கு நீதிமன்றத்தில் கூப்பிட்டு தண்டிக்கக்கூடாது. அது நீதிமன்றத்தோட சட்டங்களுக்கு உட்பட்டதாக இருக்குமே, ரூல்ஸ்க்கு உட்பட்டதாக இருக்குமே தவிர, அந்த அவையோட ரூல்ஸ்க்கு உட்பட்டதாக இருக்குமே தவிர நீதிமன்றத்தில் கூப்பிட்டு தண்டிக்க முடியாது அப்படின்றது ஒரு ப்ரிவிலேஜ். இந்த மாதிரி 1-2 ப்ரிவிலேஜ் அரசியலமைப்பிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம அரசியலமைப்பில் என்ன சொல்லிட்டாங்க, 1950க்கு முன்னால் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் என்னென்ன சலுகைகள்லாம் என்ஜாய் பண்ணாங்களோ அதெல்லாம் இந்தியாவோட அவைகளுக்கும் இந்தியாவோட அவையில் இருக்கிற உறுப்பினர்களுக்கும் பொருந்தும். இதனால என்ன ஆயிடுச்சு, எதை வேணால் வந்து பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜ்ன்னுட்டு, அதாவது ஒரு 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 ஆர்டிக்கலுக்காக, ஹிந்துவில் எழுதின ஒரு ஆர்டிக்கலுக்காக பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜ்ன்ட்டு அந்த எடிட்டோரியலுக்கு வந்து தண்டனை கொடுத்தாங்க, சிறை தண்டனை கொடுத்தாங்க. அப்புறம் உச்ச நீதிமன்றம் வந்து அதை தடுத்துச்சு 20 ஆண்டுகளுக்கு முன்னால். நான் இதே மாதிரி இந்த தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது 2003 கார்ட்டூனிஸ்ட்டுக்கு வந்து இது பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜ், அவையோட மரியாதையை குறைக்கும் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரிவிலேஜுக்குள்ள இப்போ இருக்கிற தேதியில் இந்த ப்ரிவிலேஜ்னால என்ன பிரச்சனை வரும், நம்மளோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ஒரு குடிமகனாகவோ ஒரு மீடியாவாகவோ ஒரு விமர்சகராகவோ ஒரு அவையை பற்றியோ அவையோட உறுப்பினரை பற்றியோ நீங்கள் விமர்சிக்கும் பொழுது இது வந்து எங்களோட பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜ். உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு எது பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜ், அவை செயல்படுவதை தடுக்கும் மாதிரியான செயல்கள், இல்லைனா அவையோட உறுப்பினர் செயல்படுவதை தடுக்கும் மாதிரியான செயல்கள், அது இருந்தால் தான் அது வந்து பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜ். மற்றபடி தேவையில்லாமல் பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜ்னு யாரையும் தண்டிக்கக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருந்தாலும் அரசியலமைப்பு என்ன சொல்லுது, பாராளுமன்றமும் அதே மாதிரி மாநிலங்களுக்கும் இதே சலுகைகள் உண்டு. மாநிலங்களில் இருக்கிற அவைகளுக்கும் மாநிலங்களில் இருக்கிற அவையோட உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த பாராளுமன்றமோ சட்டமன்றமோ எதெல்லாம் சலுகைகள் எதையெல்லாம் மீறினா அது வந்து சலுகைகளான வரம்பு மீறல் அப்படின்ட்டு மசோதாவாக அதை நிறைவேற்றும் வரைக்கும் இந்த கன்வென்ஷன் படி பிரிட்டனில் இருக்கிற ப்ரிவிலேஜஸ் எல்லாம் இந்தியாவுக்கும் செல்லும் அப்படின்ட்டு சொன்னதுனால தான் இதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு என்ன வே ஃபார்வர்ட், இதை வந்து சட்டமாக ஏற்றிவிட்டால் இந்த மிஸ்யூஸை தடுக்கலாம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. இதுதான் ஃபுல் சம்மரி. கலெக்டிவ் ப்ரிவிலேஜ் ஆஃப் த ஹவுஸ், அவைக்கு என்ன ப்ரிவிலேஜ், என்ன சலுகைகள், ஒரு மெம்பருக்கும் என்ன சலுகைகள். அதற்கு வந்து நான் வந்து சும்மா ஒரு நிமானிக் என்னோட புத்தகத்தில் கொடுத்துருப்பேன், பிபிபி ஃபார் இஆர்பி அப்படின்ட்டு. பிபிபி இஆர்பி, பப்ளிஷ் இட்ஸ் ரிப்போர்ட், பனிஷ் மெம்பர்ஸ், அவையில் இருக்கிற உறுப்பினர்கள் இல்லைனா வெளியூர்களை வந்து தண்டிக்கலாம்,
பர்மிஷன் ஆஃப் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஃபார் எனி ஆக்ஷன் இன்சைட் த ஹவுஸ். அதாவது அவைக்குள்ளே ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னா அதோட ஸ்பீக்கர் அதுக்கு ஒத்து போகணும். இதெல்லாம் என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. ராஜாவோட கோர்ட்லேருந்து, ராஜாவோட மன்றத்துலேருந்து வந்து யாரும் வந்து அவையை வந்து நடப்பதை பிரச்சனை பண்ணக்கூடாது. இதற்காகத்தான் இந்த சலுகைகள் ஒரிஜினலாக பிரிட்டனில் வந்தது. அதை வந்து நம்ம அரசியலமைப்பு வந்து அது தொடரும், சட்டமன்றமோ இல்லைனா பாராளுமன்றமோ சட்டம் இயற்றும் வரை அது தொடரும் அப்படின்ட்டு சொன்னதுக்கான விளைவு, அந்த சட்டமும் இயற்றலை, அதை மிஸ்யூஸும் பண்ணுறாங்க. அதை கோர்ட்ஸ் வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணலாம், பட் அதை சட்டமாக ஏற்றிட்டாங்கன்னா இது மாத்திரம் பண்ணாதாங்க. அவை நடப்பதை தடுத்தால் தாங்க அது வந்து ப்ரிவிலேஜஸ் பிரீச், இல்லைன்னா மற்றபடி எதுவும் பிரீச் ப்ரிவிலேஜ் கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்கன்னா, ஒரு சட்டமாக ஏற்றிட்டாங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. ரைட். எக்ஸ்க்ளூட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ரிசீவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் அரெஸ்ட், மேக் ரூல்ஸ் ஃபார் த கான்டக்ட், இதெல்லாம் வந்து அவையோட ப்ரிவிலேஜஸ். அண்ட் ஒரு தனிநபர் உறுப்பினர், தனிநபர்னா உறுப்பினர், அவையோட உறுப்பினருக்கான ப்ரிவிலேஜ் என்ன? ஃப்ரீடம் ஃப்ரம் அரெஸ்ட் இன் சிவில் மேட்டர்ஸ். சிவில் மேட்டர்ஸ், கிரிமினல் மேட்டர்ஸில் இல்லை, சிவில் மேட்டர்ஸில் லேண்ட் டிஸ்பியூட்டு, மற்றபடி சிவில் மேட்டர்ஸில் 40 நாட்கள் பாராளுமன்றமோ அதோட கமிட்டியோ நடக்கும் நாட்களில், இல்லைனா அதற்கு 40 நாட்கள் முன்னால், அதற்கு 40 நாட்களுக்கு அப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ணக்கூடாது. சிவில் மேட்டர்ஸ்க்காக அவையோட பர்மிஷன் இல்லாமல் அவரை வந்து சாட்சியாக கூப்பிட முடியாது. ஏன்னா இது யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் வந்து கன்வென்ஷன் படி அன்றைக்கி தேதியில் ராஜா வந்து ஓகே இந்த உறுப்பினர் நமக்கு அகைன்ஸ்டாக பேசுவார் அவையில், அதனால் இவர் வந்து சாட்சியாக கூப்பிடலாம் அப்படின்னா அவர் அவையை அட்டன் பண்ண முடியாது. அதற்காக உருவாக்கப்பட்ட ப்ரிவிலேஜ் தான் இது. ஸோ அட்டெண்டன்ஸ் ஃப்ரம் விட்னஸ், ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டன்ஸ் ஃப்ரம் விட்னஸ் வித்தவுட் த பெர்மிஷன் ஆஃப் த ஹவுஸ் when the house is in session. அண்ட் மற்றவர்களுக்கெல்லாம் நம்மளுடைய பேச்சுரிமைக்கெல்லாம் வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு ஆர்டிகல் 19(2) படி. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து மெம்பர்ஸ்க்கு கிடையாது. அவங்க என்ன வேணுமோ அதை பேசலாம். அஃப்கோர்ஸ் அது வந்து அந்த அவையோட ரூல்ஸ்க்கு சட்டங்களுக்கு விதிகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். ஸோ இதுதான் ப்ரிவிலேஜஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறது, ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப சுலபம். ஆனால் இதற்கான பேக்ரவுண்ட் என்ன அண்ட் இதை எப்படி தீர்வு காணலாம் அப்படின்றது தான் வந்து மெயின்ஸில் அனாலிசிஸாக நீங்கள் யோசித்து எழுத வேண்டிய ஒரு விஷயம். அதை பற்றி நான் தெளிவாக என்னோடய புத்தகத்துலையும் நான் கொடுத்துருப்பேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் பற்றி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.